ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா எங்கள் வீட்டு தீபாவளியை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எந்திரிச்சு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சு வடை சுட்டு, சுழியம் சுட்டு எல்லாமே பண்ணி ஒத்தாளாக செய்யணும். மாடாடெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணிட்டு வந்து செய்கிறதுக்கு 7:30 ஆகிட்டு சாமி கும்பிட. லேட்டாக தான் கும்பிட்டோம். நான் எப்போதுமே லேட்டாக தான் கும்பிடுவேன். இன்னும் லேட்டாக கூட கும்பிடுவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து பிள்ளைங்களும் இல்லை, நானும் அமுதனப்பாவும் மட்டும்தான் 2 பேருமே கும்பிட்டுட்டோம். சீக்கிரமாக கும்பிட்டுட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம லைவில் மலரக்கா வாங்கி கொடுத்த புடவை. இது முந்தியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மலரக்காவும் என்னோடய பொண்ணு அக்கா பொண்ணு கீர்த்தனாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்த புடவை. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் 2 பேருக்கும். அப்புறம் என்னென்னா, என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, என் என் அக்கா பொண்ணெல்லாம் நிறைய புடவை எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ சின்னக்கா பொண்ணும் சரி, பெரிய எல்லாருமே அவ்வளோ புடவை எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அவள் சின்னக்கா பொண்ணு வேலையில் இருந்தா சென்னையில். அப்போ எனக்கு அவள் எடுத்துகிட்டு வந்தா. 2-3 வருஷம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாப்புல. அதுமாரி என் பையன் இருந்தான், அவனும் அதேமாரி எடுத்துகிட்டு வந்தான். இப்போ இந்த வருஷம் நான் எடுக்கவே இல்லைங்க. பொங்கலுக்கு தான் எடுப்போம் நாங்களான்னு நினச்சிட்டு இருந்தேன். அக்கா கிட்ட சொன்னோடனே உடனே அவங்க அனுப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த புடவை. இது மாதிரி என்கிட்ட புடவை இல்லை, இந்த கலர். அவ்வளோ புடவை இருக்கு என்கிட்ட, இந்த கலர் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் எப்படி தீபாவளியை கொண்டாடினோங்கிறத பற்றி சும்மா குட்டி சின்ன சின்ன இதுதான், அதை அப்படியே காமிச்சிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். அப்புறம் வந்து லைவில் வர்ற என் பொண்ணு முத்துப்பிரியா, அபி, சுகுணா, சங்கீதா, சங்கரி, அப்புறம் சிவசங்கரி, அப்புறம் வந்து சுகுணா சொல்லிட்டேனா, அப்புறம் வந்து அது வேறு என்ன, நிறைய பிள்ளைங்க. இது கார்மிகில்னு ஐடியில் வரும். கனிஷ்கா, தனுசியா, அப்புறம் எல்லாம் நிறைய பிள்ளைங்க. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க. லைவில் வர்ற பிள்ளைங்கள சொல்லுவோம்ட்டு தான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, பசங்க அது மாதிரியே முகமது, அன்னியனின்ட்டு ஒரு பையன் வரும், காந்தி. அப்புறம் வந்து நிறைய பேர். கேரளாவிலேருந்து ஒரு ப்ரோ வருவார், அவர் நல்லா பேசுவார், ராஜ் ப்ரோ. அப்புறம் ஸ்ரீதர், பாண்டிச்சேரி ஸ்ரீதர். நிறைய பிள்ளைங்க இருக்குது. நம்ம தம்பி பிளவஞ்சி தம்பி வந்து கீர்த்தி. அவ்வளோ பிள்ளைங்க நம்ம லைவில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வர்றவங்கள தான் சொல்லியிருக்கேன். சங்கரி சக்திவேல், அப்புறம் வந்து நிறைய பேர் பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. அப்புறம் நிலவின் மேகம்ட்டு ஒரு ஐடியில் வருவாங்க, சிவசேனா. அவங்க படி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க கங்கா கிச்சன் வந்தாங்க. அவங்க இப்போ வர்றதில்ல. அப்புறம் மலரக்கா ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டு. மலரக்கா பொண்ணு பையன்லேருந்து எல்லாம் என்னோடய குடும்பம் மாதிரி. மலரக்கா லைவில் வந்து ரொம்ப சப்போர்ட்டு. இப்போ எனக்கு வந்து இவங்கெல்லாம் கிடச்சது வந்து ரொம்ப சொந்தங்கள், உறவுகள் கிடைக்கிறதோட, இது வந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருக்கிறோம். அவங்க வந்து நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்கங்களே, என்னது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சொல்கிறதுக்கு இல்லை, நான் சொல்லியே ஆகணும். என்னோடய கூட பிறக்காத தம்பி, இங்கே தான் நம்ம ஊருக்கு பக்கம். தம்பி துபாயில் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு தான் வேலையெல்லாம் பார்க்கவும், இருந்தாலும் அக்காவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரும். சூசை முத்து, அப்புறம் வந்து அன்புராஜ், அப்புறம் கேரளாவிலேருந்து ஒரு பையன் வந்து வரும். அது பேர் வந்து பிரபாகரன், பிரபுன்னு தான் கூப்பிடுவேன் நான். நிறைய பசங்க அம்மான்னுட்டு அவ்வளோ பேர் வருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னோடய புள்ள, அப்புறம் இது அது வேறு 5 குடும்பமாக என்னமோ ஒன்று வருவாங்க, அவங்க ஒரு ஐடி. அப்புறம் ஒரு அண்ணன் வருவாங்க, நிறைய அண்ணன்லாம் வருவாங்க. எல்லாருமே நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் வந்து எல்லாருக்கும், நான் சொல்லாதவங்க சொன்னவங்கன்னு யாரும் சொல்லாமல் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். வாங்க, எங்கள் வீட்டு குட்டி வீடு தான், எங்கள் வீட்டு தீபாவளியை பார்க்கலாம். வேதான ஐடியில் வரும் சந்தியா, அப்புறம் வந்து தங்கரதம் முனிசாமி. தங்கரதம் வந்து தகுதிப்பாடி கொண்டாட போயிருக்கு சிவகாசிக்கு. என் பொண்ணு தங்கரதத்துக்கும் சந்தியாவுக்கும் எல்லாருக்குமே நான் வந்து வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நானும் எங்கள் டீமும் கடமைப்பட்டிருக்கோம்.
அப்புறம் சின்ன பிள்ளைங்க ரொம்ப பார்ப்பாங்க நம்ம வீடியோவை. ரோஹித்து, கனிஷ்கா, அப்புறம் வந்து திலகவதி, இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் வர்றாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு பார்ப்பாங்க. குழந்தைங்க குட்டீஸ், உங்களுக்கும் இனிய அம்மாவோட தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. ஒரு வருஷமாக அமுதனோட அப்பா வெடியெல்லாம் கொளுத்த மாட்டார். அந்த வாட்டி பிள்ளைங்க இல்லைன்னு கொளுத்துறாரு பிறகு. சரி வெடிக்கட்டும் அப்படின்ட்டு நானும் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சங்கு சக்கரம் நல்லக்கா தானே? அல்ல அது நூண்டு அப்படியே தெளிச்சு விடுங்க ஓடி வரேன். அவ்வளோதான், அதே சூட நேற்றுங்க அவ்வளோதான். இந்த டப்பாவில் இருக்குமே. இந்த இதுக்கு கட்டுங்க படாருது. அவ்வளோதான், படாருது காட்டிட்டு வச்சுட்டு சாமி கும்பிடுங்க. முடிஞ்சிட்டு சாமியை கும்பிட்டு போங்க. மேகமூட்டமாக மழையாக இருக்கிறதுனால வெளிச்சமாக நல்லா தெரியலை. இதான் நம்ம வீட்டு பலகாரம். வடை, சுழியன், சோமசா, முறுக்கு, மிக்சர், அப்புறம் வந்து கெட்டி உருண்டை, மைசூர் பாக், அப்புறம் பூந்தி லட்டு. சுழியனை பாருங்கள் செமையாக இருந்துச்சு. வெளியில் இருக்காங்க, நாங்களே கொண்டாடிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு தீபாவளி நீங்கள்லாம் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பலகாரமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.